வள்ளலார் நினைவு இடத்துக்கு போயிட்டு இப்போ பெரும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. எல்லா ஊடகமும் அதை பற்றி பரவலாக செய்தியை வந்து போட்டிருக்கு. தொடர்ச்சியாக நீங்கள் அதை எதிர்க்கிறீங்க. மதிப்புக்குரிய ஆன்மீக சொற்பொழிவாளர் சுகி சிவம் அவர்கள் அந்த இடத்த சுற்றி ஒரு ஆக்கிரமிப்பு இருக்கிறது. அதையெல்லாம் உங்களுக்கு அக்கறையாக தெரியல. நல்ல நோக்கத்தோடு அரசு 100 கோடி ஒதுக்கி சர்வதேச ஆராய்ச்சி மையம் அப்படின்னு கட்டுறதுக்கு மட்டும் இவ்வளோ எதிர்ப்பு காட்டுற நீங்கள் அதையெல்லாம் எதிர்க்காமல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அந்த கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தான். ஆனால் இந்த கேள்வி வந்து அவருடைய தாத்தா காலத்தில் கேட்க வேண்டிய கேள்வி அது. அதனால் ஆக்கிரமிப்பு என்பது முந்தானத்து நடந்த மாதிரியோ இவர் நேற்று போய் அதை பார்த்துட்டு வந்துட்டு இன்னைக்கு பேட்டி கொடுத்த கதை கிடையாது. இந்த சம்பவம் என்பது 130 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அதுக்கும் இன்னைக்கு சர்வதேச மையத்தை எதிர்க்கின்ற எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைங்கிறத ஆண்டுக்கு ஒரு 13-14 நாள் தான் அந்த தைப்பூச திருவிழா நேரத்தில் கூட்டம் அதிகமாக வரும் போகும். மற்ற நேரம்லாம் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குப்பை வீடியோ எடுத்து காட்டுறாரு. அது பார்க்குறப்போ ஒரு அருவருப்பாக இருக்குது. அவ்வளோ குப்பை கொட்டி கிடக்குது அந்த இடத்துல. சாராய பாட்டிலெல்லாம் இருக்குது. இவ்வளவு போராடக்கூடிய இவர்கள் இந்த மாதிரி இந்த இடத்த வந்து இப்படி இருக்குது என்றதுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்கிறார்களா? எங்கள் கட்டுப்பாட்டிலே வடலூர் பெருவழி இருக்குது. சுமார் 85 ஆண்டு காலமாக 12/5/1938 இருந்து இன்னைக்கு வரைக்கும் அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது வடலூர் பெருவழி. இப்போ இந்த தண்ணி தொட்டி யார் கட்டுறது? நகராட்சி நிர்வாகம். குப்பையை யார் கொட்டுறது? நகராட்சி நிர்வாகம். அப்போ தமிழக அரசினுடைய ஒரு துறை சார்ந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இன்னொரு துறையை சார்ந்தவர்கள் தான் கொண்டு வந்து கொட்டுறாங்க. இதை கேட்க வேண்டியது யார்? அறநிலையத்துறை நிர்வாகம் தானே. அப்போ நீங்கள் இது மாதிரியான ஒரு சமய கோயில்களையோ மற்ற கோயில்கள்லையோ கொண்டு வந்து குப்பையை கொட்டினா நீங்கள் அனுமதிப்பீங்களா? இவர் போய் நேரில் பார்த்தவர் தமிழக அரசுக்கு என்ன சொல்லணும்? ஐயா, நீங்கள் படிப்படியாக சாராய கடையை மூட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு பகுதியாக இருக்குது. குடிகார இளைஞர்களாக மாறிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தலைமுறையே சீரழிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் கஞ்சா புகைக்கின்ற மாணவர்கள் இப்போ போய் கஞ்சா விற்கிற மாணவர்களே இப்போ தலையெடுக்கக்கூடிய சூழல் தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. இந்த சூழலில் நான் வடலூருக்கு போனேன். பெருவெளி போகிறேன். சாராய பாட்டலாக கிடக்குது, மதுப்புட்டிகள் கிடக்குது, குப்பமேடாக கிடக்குது. இவ்வளோ இருக்கும்போது சர்வதேச மையத்தை அங்கே எதுக்கு நீங்கள் அமைக்கணும்? அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே டாஸ்மாக் கடையெல்லாம் மூடுங்க அப்படின்னு தமிழக அரசுக்கு அவர் கோரிக்கை வைக்கலாமே. கடையை மூடனா அங்கேயும் பாட்டில் வருது. திருவள்ளியை ஒரு வழிபாட்டு தலமாக நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறோம். அது ஒரு சுற்றுலா தலமாக நீங்கள் பார்க்காதீங்க. மெக்கா மதினா மாதிரி அது ஒரு வழிபாட்டு தலம். நீங்கள் வந்து தாஜ்மஹால் மாதிரி சுற்றுலா தலமாக மாற்றாதீங்கன்ற. புனித தலம் வேற, சுற்றுலா தலம் வேற. அவர் நடுநிலையாக பேசின மாதிரி தெரியல. ரெண்டாவது, எந்த விதமான அதிகாரம் அற்ற அவர்கிட்ட போய் நாங்கள் எதுக்கு பேசணும்? அவர்னா அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியா? அவர்னா முதலமைச்சரா, அமைச்சரா, அரசினுடைய உயர் அதிகாரியா, அந்த துறை சார்ந்த அதிகாரியா, அல்லது அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட சிறப்பு பிரதிநிதியா? அவர் யார் இதில் வந்து எங்களை கூப்பிட்டு பேசுறதுக்கு? அவர் பட்டிமன்ற பேச்சாளராகவும் ஆன்மீக சொற்பொழிவாளராக இருக்கட்டும். கட்ட பஞ்சாயத்துக்காரராக மாற வேண்டாம். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். திருவருட்பா பாலகிருஷ்ண பிள்ளை நினைவு அறக்கட்டளையிலிருந்து தமிழ் வேங்கை ஏற்கனவே இந்த வள்ளலார் விடயமாக அவர் ராவணாவில் பேசியிருக்கிறாரு. இது குறித்த இன்னொரு நேர்காணல் இது. வணக்கம் தோழர். வணக்கம் ஐயா. நேற்று தொலைபேசியில் பேசியிருந்தேன். உங்களுடைய பதிவு கூட ஒன்று பார்த்துருந்தேன். என்னென்னா, மதிப்புக்குரிய ஆன்மீக சொற்பொழிவாளர் சுகி சிவம் அவர்கள் அந்த வள்ளலார் நினைவு இடத்துக்கு போயிட்டு இப்போ பெரும் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. எல்லா ஊடகமும் அதை பற்றி பரவலாக செய்தியை வந்து போட்டிருக்கு. தொடர்ச்சியாக நீங்கள் அதை எதிர்க்கிறீங்க. பெருவெளியில் சர்வதேச நினைவு ஆராய்ச்சி மையம் கட்டுறது, இன்னும் பல்வேறு இதெல்லாம் சிறப்பாக இருக்கணுன்றதுக்காக கட்டுவதற்கு அரசு திட்டமிட்டு ஒரு 100 கோடியை ஒதுக்கி இருக்கிறத நீங்கள் எதிர்க்கிறீங்க. அந்த மாதிரிலாம் கட்டக்கூடாதா அப்படின்னு. ஏன் என்று அந்த இடத்திற்கு நானே சென்று நண்பர்களுடன் ஒரு ஆய்வு செய்துட்டு வந்தேன்னு ஒரு வீடியோ ஒன்று 17 நிமிடம் பேசி போட்டிருக்கிறாரு. அதை நான் கேட்டப்போ எனக்கெல்லாம் அது சரியாகத்தானே சொல்கிறாரு அவர் அப்படின்ற மாதிரி இருக்குது. நீங்கள் எதிர்ப்பு கருத்து நீங்கள் சொல்ல வரீங்க. அதனால தான் உங்களை அழைச்சி உங்கள்கிட்டயே கேட்டுடலாம் அதை பற்றி அப்படின்னு. அவர் சொல்ல வர்றது என்னென்னா, முதல் கேள்வி, அந்த இடத்த சுற்றி ஒரு ஆக்கிரமிப்பு இருக்கிறது. ஒரு கேள்விக்கே நான் வந்துடுறேன். அது எல்லாம் உங்களுக்கு அக்கறையாக தெரியல. ஆனால் ஒரு நல்ல நோக்கத்தோடு அரசு 100 கோடி ஒதுக்கி சர்வதேச ஆராய்ச்சி மையம் அப்படின்னு கட்டுறதுக்கு மட்டும் இவ்வளோ எதிர்ப்பு காட்டுற நீங்கள் அதையெல்லாம் எதிர்க்காமல் என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்குறாரு. எனக்கு சரியாகப்படுது அந்த கேள்வி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அந்த கேட்குற கேள்வி நியாயமான கேள்வி தான். ஆனால் இந்த கேள்வி வந்து அவருடைய தாத்தா காலத்தில் கேட்க வேண்டிய கேள்வி அது. காரணம் என்னென்னா, அந்த ஆக்கிரமிப்புங்கிறது வந்து 1893 காலகட்டங்களில் சுமார் 130 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஆக்கிரமிப்பு. வள்ளலார் திருக்காப்பீட்டு கொண்டதற்கு சுமார் 20-22 ஆண்டுகளுக்கு பிறகு
வள்ளலார் காலத்திலேயே அவரோடு இருந்த ஆடூர் சபாபதி சிவாச்சாரியார் என்பவர் அந்த இடத்தையெல்லாம் பட்டா அவர் பேருக்கும் அவருடைய உறவினர்கள் பேருக்கும் குறிப்பாக அவருடைய மருமகன் பேருக்கும் மாற்ற தொடங்கிய காலகட்டம் அது. இதை எதிர்த்து சன்மார்க்க அன்பர்கள் அப்பவே வந்து பெரிய அளவிற்கு போர்க்கொடி தூக்கியிருக்கிறாங்க. இதை எதிர்த்து அவர்கள் ஆவணமாக எழுதியிருக்கிறார்கள், பதிவு செஞ்சிருக்கிறாங்க. 130 ஆண்டுகளுக்கு முன்னாடி 130 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதையெல்லாம் சன்மார்க்க சங்கத்தினுடைய 100வது ஆண்டு விழாவான 1967ஆம் ஆண்டு வடலூர் வரலாறுங்கிற புத்தகத்தில் விரிவாக ஊரநடிகள் இதை பற்றிய பதிவுகள் இருக்குது. அதனால் ஆக்கிரமிப்பு என்பது முந்தானத்து நடந்த மாதிரியோ இவர் நேற்று போய் அதை பார்த்துட்டு வந்துட்டு இன்னைக்கு பேட்டி கொடுத்த கதை கிடையாது. இந்த சம்பவம் என்பது 130 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அதுக்கும் இன்னைக்கு சர்வதேச மையத்தை எதிர்க்கின்ற எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைங்கிறத முதல்ல சுகிசிவம் ஐயா புரிஞ்சுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ரெண்டாவது, இந்த ஆக்கிரமிப்பை ஏன் நீங்கள் எதிர்த்து கேட்கல அப்படின்னு கேட்குறாருல்ல. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த ஆக்கிரமிப்பு அவர் முதல்ல எதிர்த்து கேட்கட்டும். இப்போ அவர்கிட்ட நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம், சர்வதேச மையத்தை அங்கே பணி செய்கிறத முதல்ல நிப்பாட்டுங்க. சுகிசிவம் ஐயாட்ட நாங்கள் கேட்குறோம், என்ன கேட்குறோம்னா, நீங்கள் வந்து பணி செய்கிற சர்வதேச மைய பணிகளை இப்போ நிப்பாட்டுங்க. முதல்ல ஆக்கிரமிப்பு தானே உங்களுக்கு தெரியுது, ஆக்கிரமிப்புகளை பூரா நீங்கள் அகற்றுங்க, நாங்கள் அதுக்கு துணையாக இருக்கிறோம். ஆக்கிரமிப்பு வேண்டான்னு நாங்கள் சொல்லவே இல்லை, அங்கே அகற்ற வேண்டாங்கிறது எங்களுடைய நோக்கமே இல்லை. வடலூர் பார்வதிபுரம் மக்கள் வள்ளல் பெருமானுக்கு தானமாக கொடுத்த இடம் சுமார் 106 ஏக்கர். 106 ஏக்கரில் இப்போ அரசே சொல்கிற மாதிரி 70-80 ஏக்கர் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 30-40 ஏக்கர் இப்போ ஆக்கிரமிப்பில் தான் இருக்குது. இந்த இடத்தைய அகற்ற வேண்டாம் அப்படின்னு இங்கே யார் கேள்வி எழுப்பினா? நாங்கள் அப்படி ஒன்றும் சொல்லலையே, ஆக்கிரமிப்பு நிச்சயமாக அகற்றுங்கள் அப்படின்னு நாங்கள் கேட்டுட்ருக்கோம். அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட காலகட்டத்துக்கும் எங்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைங்கிறத முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும். இல்லை, இவ்வளோ கவலைப்பட்டு நீங்கள் போராட்டம் நடத்துகிறோம், பெருவெளி அது ஆண்டுக்கு 13-14 நாள் தான் அந்த தைப்பூச திருவிழா நேரத்தில் கூட்டம் அதிகமாக வரும் போவோம். மற்ற நேரம்லாம் அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குப்பை வீடியோ எடுத்து காட்டுறாரு. அது பார்க்குறப்போ ஒரு அருவருப்பாக இருக்குது. அவ்வளோ குப்பை கொட்டி கிடக்குது அந்த இடத்துல, சாராய பாட்டிலெல்லாம் இருக்குது. இவ்வளோ போராடக்கூடிய இவர்கள் இந்த மாதிரி இந்த இடத்த வந்து இப்படி இருக்குது என்றதுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்கிறார்களா? 13 நாளுக்கு பிறகு மீதி நாள் எல்லாம் வெறும் வெளியாக இருக்குது. அந்த ஊர் மக்கள் அந்த வழியாக போவாங்க வருவாங்க. அது ஒரு மாதிரி இது எல்லாத்தையுமே சொல்கிறாரு, அது வந்து அருவருப்பாகவே அந்த இடம் இருக்குது. அது இப்படியெல்லாம் அமைக்கிறதன் மூலமாக அந்த இடம் ஒரு சுத்தமாக, ஒரு காம்பவுண்ட்லாம் போட்டு சுத்தமாக இருக்கும், ஒரு நேர்த்தியாக இருக்கும். ஏன் அதை வந்து மறுக்கிறாங்க? ஏன் அவ்வளோ அக்கறையற்று இப்படி பண்ணுறாங்க? அவங்க நோக்கம் உங்களுக்கு வேறு ஏதோ இருக்குது உங்களுக்கு அப்படின்றோம். நீங்கள் இவ்வளோ செய்யக்கூடிய நீங்கள் அந்த குப்பையை பார்க்குறீங்களா? பார்த்தீங்க வீடியோ அது இருக்கலாமா? அந்த மாதிரி முதல்ல சாராய பாட்டிலாம் அங்கே இருக்குது, இருக்கலாமா? நான் சொல்கிறேன், அவர் ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன். வடலூர் பெருவெளியில் 4 பக்கமும் சுற்றுச்சுவர் அமைக்க வேண்டாங்கிறது எந்த சன்மார்க்க சங்கத்தவருடைய கோரிக்கையும் அது வேண்டான்னு நாங்கள் எதுவும் கேட்கல. நிச்சயமாக அது பாதுகாப்புக்காகவும் அதை நீங்கள் அமைக்கலாம். அவரே என்ன சொல்கிறாருன்னா, அப்படி அமைக்க முடியாது அப்படிங்கிறார். ஏன் அமைக்க முடியாதுங்கிறதுக்கு அவரே என்ன சொல்கிறாருன்னா, பக்கத்தில் இருக்கிற பார்வதிபுரம் மக்களுக்கு அது இடைஞ்சல் ஆயிரும், அவங்க எப்படி அப்புறம் வெளியே வருவாங்க, உள்ளே போவாங்கன்ட்டு. நான் என்ன கேட்குறேன்னா, பார்வதிபுரம் மக்கள் வெளியில் உள்ளே போகிறதுக்கு சாலை வசதி இருக்குது. அந்த சாலையை அகலத்தில் அந்த அளவுக்கு நீங்கள் இடைவெளி சுற்றுச்சுவரை நீங்கள் எழுப்பாமல் காலி இடமா விட்டுட்டு மற்ற பெருவெளியினுடைய எல்லா பகுதிக்கும் நீங்கள் சுற்றுச்சுவர் எழுப்புறது சன்மார்க்க சங்கத்தூரில் எங்க தடை கொடுத்தோம்? இது ஒரு முக்கியமான செய்தி. இவர் குப்பை கொட்டுற இடம் மட்டும் இல்ல, வடலூர் பெருவெளிக்குள்ளேயே அங்க ஒரு பெரிய தண்ணி தொட்டி இருக்குது நகராட்சிக்கு சொந்தமா. அந்த தண்ணி தொட்டி கட்டுறதுக்கு நாங்க சன்மார்க்க சங்கத்தூரில் அனுமதி கொடுத்தோம். எங்க கட்டுப்பாட்டிலே வடலூர் பெருவெளி இருக்கு. சுமார் 85 ஆண்டு காலமா 12/5/1938 இருந்து இன்னைக்கு வரைக்கும் அரசனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது வடலூர் பெருவெளி. நிர்வாக மன்றத்தை அரசு அதிகாரிகள் இந்த அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ இந்த தண்ணி தொட்டி யாரு கட்டுறது? நகராட்சி நிர்வாகம். குப்பையை யாரு கொட்டுறது? நகராட்சி நிர்வாகம். அப்போ தமிழக அரசினுடைய ஒரு துறை சார்ந்த கட்டுப்பாட்டுக்குள்ள இன்னொரு துறையை சார்ந்தவர்கள் தான் கொண்டு வந்து கொட்டுறாங்க. இதை கேட்க வேண்டியது யாரு? அறநிலைத்துறை நிர்வாகம் தானே. அப்போ நீங்கள் இது மாதிரியான ஒரு சமய கோயில்களையோ மற்ற கோயில்கள்லையோ கொண்டு வந்து குப்பையை கொட்டினா நீங்கள் அனுமதிப்பீங்களா? அப்போ அதுதான் அவர் கேட்குறாரு. நீங்கள் இதுக்கெல்லாம் போராடுறீங்க, இதுக்கெல்லாம் இவ்வளோ இதுவாக கேட்குறீங்க, அது எப்படிப்பட்ட இடம், அது எவ்வளோ தூய்மையாக இருக்கணும், எவ்வளோ நல்லா இருக்கணும், நீங்கள் அதுக்கெல்லாம் ஒரு கவனம் செலுத்தலையே. அதுக்கு நீங்க போராடி இருக்கணும், குரல் கொடுத்துருக்கணுமேன்றாரு அவர். சரியா தானே கேட்குறாரு? சரியா தான் கேட்குறாரு. இப்போ நாங்க செய்யாத ஒரு கேள்வியை நாங்க செஞ்ச தவிர அவர் சரி செய்யலாமேன்றேன். வடலூர் பெருவெளிக்கு போனாரு, எல்லாத்தையும் பார்க்குறாரு, குற்றம் குறைகள் எல்லாம் கண்டுபிடிச்சேன்னு சொல்றாரு. அங்கே குப்பை இருக்குது கண்டுபிடிக்கிறாரு, பாட்டில் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. அரசுக்கு இவரே ஒரு கோரிக்கை வைக்கலாமே. இவர் நான் வந்து என் சொந்த செலவில் தான் போனேன்னு சொல்றாரு. அது தயாரிக்கப்பட்ட பேச்சு, அது தயாரிக்கப்பட்ட அறிக்கை. அது அரசாங்கத்தினுடைய 14 பேர் கொண்ட குழுவில் அரசு வள்ளலாருடைய 200வது முப்பெரும் விழாவினுடைய 14 பேர் கொண்ட ஒரு குழு அமைக்குது தமிழக அரசு. அந்த குழுவில் ஒருத்தர் தான் வந்து ஏபிஜே அருள்ங்கிறவர். அவர் தான் இவரை கூட்டிட்டு போறார், அல்லது இவர் சுகிசிவம் ஐயா அவரை கூட்டிட்டு போயிருக்கணும்.
இப்போ அவர் தயாரித்து கொடுத்த அவர் என்ன மொழியில் நடையில் பேசினாரோ இதுக்கு முந்தைய யூடியூப் பதிவுகளில் அதே எழுத்து வரி மாறாமல் இவரும் அதை பேசுகிறார். இப்படிலாம் பண்ணணும், இப்படிலாம் போகணும்னு சொல்லிட்டு. சரி, வடலூர் பெருவெளியில் குப்பை இருக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, பாட்டில் கிடக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, அங்கே தானே சர்வதேச மையம் அமைக்க போகிறாங்க, இதை வந்து ஒரு உலகளாவிய அமைப்பாக மாற்ற போகிறாரு முதலமைச்சர், இந்த அரசு அப்படின்லாம் நீங்கள் பெருமையாக சொல்கிறீங்கல்ல, நாங்கள் வரவேற்கிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்யணும்? வடலூரில் இருக்கக்கூடிய 4-5 டாஸ்மாக் கடைகளில் மூடனா அங்கே பாட்டில் வருமா? இவர் போய் நேரில் பார்த்தவர் தமிழக அரசுக்கு என்ன சொல்லணும்? ஐயா, நீங்கள் படிப்படியாக சாராய கடையை மூட வேண்டிய ஒரு தேவை இருக்குது. தமிழ்நாட்டில் இளம் விதவைகள் மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு பகுதியாக இருக்குது. குடிகார இளைஞர்களாக மாறிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தலைமுறையே சீரழிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்லாமல் கஞ்சா புகைக்கின்ற மாணவர்கள் இப்போ போய் கஞ்சா விற்கிற மாணவர்களே இப்போ தலையெடுக்கக்கூடிய சூழல் தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. இந்த சூழலில் நான் வடலூருக்கு போனேன், பெருவெளி போகிறேன், சாராய பாட்டலாக கிடக்குது, மதுப்புட்டிகள் கிடக்குது, குப்பமேடாக கிடக்குது. இவ்வளோ இருக்கும்போது சர்வதேச மையத்தை அங்கே எதுக்கு நீங்கள் அமைக்கணும்? அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே டாஸ்மாக் கடையெல்லாம் மூடுங்க அப்படின்னு தமிழக அரசுக்கு அவர் கோரிக்கை வைக்கலாமே. எங்கள்கிட்ட காலி பாட்டில் நாங்களாக போய் பொறுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியும்? கடையை மூடனா அங்கேயும் பாட்டில் வருது. அப்போ இவ்வளோ அக்கறையாக இருக்கக்கூடிய நீங்கள் சன்மார்க்கத்தை சேர்ந்தவர், நீங்கள் உங்களை போன்றவர்கள் சுத்தம் பண்ணலாமே அதை அப்படின்ற கேள்வி கேட்குறாரு. இல்லை, நாங்கள் குப்பை பொறுக்கிற வேலை எங்கள் வேலை இல்லை. நாங்கள் இதுக்காக அரசுக்கிட்ட மனு கொடுத்துருக்குறோம். பார்வதிபுரம் மக்களே வந்து தொடர்ந்து அதுக்காக எதிர்த்து குரல் கொடுத்துருக்குறாங்க. நாங்கள் பெருவெளியை பாதுகாப்பு மையமாக அமைங்கன்னு தான் சொல்லியிருக்கிறோம். குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுங்க, சாலை வசதி ஏற்படுத்தி கொடுங்க, மின்சார வசதி ஏற்படுத்தி கொடுங்க, வருகின்ற பக்தர்களுக்கு எல்லா அடிப்படை வசதியிலும் செஞ்சு கொடுங்க. நாங்கள் பல்வேறு வகையான கோரிக்கைகள் நாங்கள் தொடர்ந்து எழுப்பிட்டு தான் இருக்கோம். சர்வதேச மையத்துக்கு நாங்கள் எதிராக குரல் கொடுக்கல. நீங்கள் கேட்ட முதல் கேள்வியிலே அப்படி ஒரு கேள்வி அமைஞ்சது. சர்வதேச மையத்தை நாங்கள் எதிர்க்கல. வடலூர் பெருவெளிக்குள் சர்வதேச மையம் வேண்டாங்கிறதா எங்களுடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் நான் இப்போ சொல்கிறேன். உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு சன்மார்க்கியும் திமுக அரசுக்கிட்ட நாங்கள் வந்து அந்த இடத்துல சர்வதேச மையம் கட்டுங்கன்னு நாங்கள் கேட்கவே இல்லை. யாரும் கேட்காத ஒரு கோரிக்கையை வழியை வந்து தமிழக அரசு செய்கிறாங்க. அது இப்போ நாங்கள் சொல்ல வரல, ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு தான் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு. சரி, செய்யட்டும். 100 கோடி ரூபாயில் ஒரு வள்ளலாருக்கு திட்டம் வருது, நாங்கள் வரவேற்கிறோம். பெருவெளிக்குள்ளே கொண்டுட்டு வராதிங்கன்றோம். பெருவெளியை ஒரு வழிபாட்டு தலமாக நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறோம். அது ஒரு சுற்றுலா தலமாக நீங்கள் பார்க்காதீங்க. மெக்கா மதினா மாதிரி அது ஒரு வழிபாட்டு தலம். நீங்கள் வந்து தாஜ்மஹால் மாதிரி சுற்றுலா தலமாக மாற்றாதீங்கன்றோம். புனித தலம் வேறு, சுற்றுலா தலம் வேறு. அதனுடைய முக்கியத்துவத்தை கூட்டத்தை கூட்டி தான் நீங்கள் வந்து செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நீங்கள் முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, அங்கே வந்து 10-12 நாள் 13 நாள் தான் அங்கே வந்து கூட்டம் வருது. மற்ற நாளில் நான் பூட்டியாக வச்சுருக்கிறாங்க. மற்ற நாளில் தர்மசாலை இயங்கிக்கிட்டு இருக்குது. காலையிலையும் மாலையிலையும் வழிபாடு நடக்குது. மற்ற நாட்களை விட கூட்டம் குறைவாக வரும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்காக நீங்கள் வந்து எல்லா அத்துமீறலும் நீங்கள் பண்ணுவீங்களா? நீங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குங்கய்யா. மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை சுற்றி சதுர வடிவத்தில் கிட்டத்தட்ட 3 அடுக்கில் 12 தெருக்கள் இருக்கும். அதில் எந்த தெருக்கள்லையுமே 2 மாடிக்கு மேலே நீங்கள் உயரத்தில் கட்டடம் எழுப்பக்கூடாது. எழுப்புனீங்கன்னா மீனாட்சி அம்மனுடைய கோயில் கோபுரம் மறையும். இப்போ மதுரை மாநகராட்சி அப்படி ஒரு தீர்மானத்தை போட்டுக்கிறதுனால அங்கே எந்த விதமான அப்படி ஒரு அத்துமீறலும் கிடையாது. இப்போ நீங்கள் சைட்டு பி, ஏ, சைட்டு பின்னு 2 இடத்துல இவங்க கட்டுமான பணியை மேற்கொள்கிறாங்க. இப்போ வடலூர் பெருவெளிங்கிறது சைட்டு ஏ. சைட்டு ஏவிலையும் எங்கே சொன்னாங்கன்னா தெற்கு பக்கம் கட்ட போகிறேன்னு சொன்னாங்க, தென்மேற்கு பகுதியில் கட்ட போகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ கடகால் எடுத்திருக்கிறது, பள்ளம் தோண்டி இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சத்தியஞான சபையினுடைய பின்பக்கம். அதாவது இங்கிருந்து உள்ள நுழையும் போதே இந்த கட்டுமான பணிகள் எல்லாம் தாண்டி தான் உள்ள நுழையிற மாதிரி இதெல்லாம் மறைக்கும்ன்றீங்க? ஆமாம், நிச்சயமாக மறைக்கும். நான் அதை தான் சொல்கிறேன் திரும்ப இது ஒரு அடையாள அழிப்புன்றேன். சர்வதேச மையத்தை வர்றதை நீங்கள் ஏன் இருக்கு வெளியில அங்கே கட்டிக்குன்றீங்க? தாராளமாக கட்டுங்கன்றான். சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனை பாலம் கட்டுறதுக்கு ஆக்கிரமிப்புகளை அகற்றுறீங்க? பொதுமக்களுக்கு நஷ்டீடு கொடுத்து இடத்த காலி பண்ண வைக்கிறீங்களா? சாலை விரிவாக்கத்துக்கு கொடுக்குறீங்களா? பல பன்னாட்டு நிறுவனங்களோட ஒப்பந்தம் போட்டுட்டு அங்கேருந்து 500-1000 ஏக்கர்லாம் நீங்கள் பல உடனடியாக நீங்கள் மக்கள்கிட்ட இருந்து பிடிங்கி நீங்கள் அரசுக்கு தனியாருக்கு நிறுவனங்கள்ட்ட ஒப்படைக்கிறீங்களா? உங்களுக்கு தேவை 3-4 ஏக்கர் தானே சொல்கிறீங்க. அதை வெளியில் எங்கேயாவது ஒரு இடத்துல கட்டுங்க. அவர் சொல்கிறாரு வந்து இங்கே இருக்கிற பிச்சைக்காரங்கள்லாம் இவங்க எங்கே போவாங்கன்னா, பிச்சைக்காரர்களுக்கு வழியிலே உட்காந்துட்டு இருக்கிறாங்க. இங்கே தான் 3 வேளை சாப்பாடும் போட்டுடுறாங்க. சாப்பாடு எப்போ வேணாலும் கிடைக்குது, ஒரு பிரச்சனை. அப்புறம் எதுக்கு பிச்சை எடுக்கிறவங்களா அங்கே வந்து அனுமதிக்கின்ற கேள்வி இருக்குது இல்லை? சாப்பாடு போடுற இடத்துல ஆதரவற்ற மக்கள், தஞ்சமடைந்த மக்கள், ஒன்றுத்துக்கும் வழி இல்லாத மக்கள், வறிய மக்கள் வேற எங்கே போவாங்க? 3 வேளையும் சாப்பிட்றாங்க. அது நல்ல விஷயம் தான், இல்லைன்னு அவர் சொல்லலை. அவர் நல்லது செய்கிறீங்க. இப்போ பிச்சையை எடுக்கிறாங்கல்ல உட்காந்துக்கிட்டு, அதை என்ன பண்ணணுன்ற கேள்வி இல்லை. அந்த கேள்வி யதார்த்தமானதானே. நீங்கள் வந்து சாப்பாடு போட்டுறீங்க, அவங்களுக்கு அடிப்படையான வசதிக்கு அவங்க எடுப்பாங்கல்ல. அவங்களுக்கு எண்ணெய் வேணும், சோப்பு வேணும், சீப்பு வேணும், ஒரு மாற்று துணிக்கு வேணும். இது மாதிரியான அடிப்படை வசதிகள், வயதானவங்க வெத்தலை பாக்கு காசு கேட்பாங்க. இது வந்து ஒரு தொழிலாக செய்கிறாங்கன்றது எங்களுக்கு தெரியும். நாங்கள் இதை நம்ம மறுக்கலை. இதை நீங்கள் என்ன பண்ண முடியும்?
அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த வடலூர் பெருவெளியில் இது மாதிரியான மக்கள்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி அவங்கள வேற எங்கேயாவது நீங்கள் கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து ஒரு குடில் மாதிரி அமைச்சு தங்கும் விடுதி அமைக்கலாம். அந்த தங்கும் விடுதி நான் அங்கே தான் கட்டுவேன்னு சொன்னால், நான் என்ன கேட்குறேன்னா, திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளேயா நீங்கள் அண்ணாமலையார் கோயிலுக்குள்ளேயா முதியோர்கள் இல்லத்தை கட்டி வச்சிருக்கிறீங்க? அதனுடைய சுற்றுப்பாதை எங்கே அடி அண்ணாமலைன்னு சொல்கிறோம் இல்லையா, 14 கிலோமீட்டர். அந்த 14 கிலோமீட்டருக்குள்ள வெளியில் தான் நீங்கள் ஒரு இடத்துல கொண்டு போய் ஆதரவற்ற மக்களுக்கான குடில்கள் அமைச்சிருக்கிறீங்க. அது மாதிரி நீங்கள் வந்து வேறு இடத்துல இவங்களை அடைக்கலம் கொடுங்க, உங்களை வேணான்னு நாங்கள் சொல்லலையே. அங்கே தான் முதியோர்களை நாங்கள் கட்டுவேங்கிறீங்க. அங்கே தான் வந்து இப்போ திருக்குறளுக்கு வகுப்புலாம் எடுக்க வேணாமான்றீங்க. உலகம் பூரா திருக்குறள் வகுப்பு நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை வருஷம் திருக்குறள் வகுப்பு நீங்கள் நடத்துவீங்க? பள்ளிக்கூடத்தில் தான் மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா திருக்குறள் வகுப்பு? மாணவர்கள் தான் 1300 குறளையும் எல்லாருமே மனப்பாடமாக சொல்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டாங்களா? வடலூர் பெருவெளிக்குள்ளே என்ன புதிதாக இப்போ ஒரு திருக்குறள் வகுப்பு நீங்கள் நடத்த போகிறோன்னு எங்கள்கிட்ட நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் முழுக்க முழுக்க வந்து அவங்க சொல்கிற ஒரு விஷயத்த அவரே சொல்கிறாரு பாருங்க. அதாவது வடலூர் பெருவெளிக்குள்ளே உள்ள நுழையும் போது 80 அடி அகலமுள்ள சாலைகள், இவர் சொல்லலை, என் திட்ட அறிக்கையில் அவங்க சொல்கிறது 80 அடி சாலையை நாங்கள் கொடுக்க போகிறோன்றாங்க. 80 அடி சாலைன்னா 8 வழி சாலையா, தங்க நாற்கர சாலையா? உள்ள நெடுஞ்சாலையிலேருந்து உள்ளே போகிறதுக்கு 400-500 மீட்டர் தூரம். இப்போ ஏற்கனவே 15 அடியில் சாலைகள் இருக்குது. ஒரு பேருந்தோ ஒரு சாதாரண ஒரு வேனோ போயிட்டு திரும்புகிற அளவுக்கான வசதி வாய்ப்புகள் இருக்குது. 80 அடி சாலைங்கிறது நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். 80 அடிங்கிறது ஒரு பஸ்ஸு பேருந்து இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரே நேர்கோட்டில் அப்படியே நீங்கள் 6-7 பஸ்ஸை ஒன்றா நிப்பாட்டலாம். அவ்வளோ பெரிய அகலமுள்ள சாலைகள் வடலூர் பெருவெளிக்குள்ளே உள்ள நுழையிற இடத்துல எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, அதில் ஒரு சூழ்ச்சி திட்டம் இருக்குது. சத்தியஞான சபைக்கு நேர் பின்னாடி, அதாவது இங்கேருந்து உள்ளே போகும்போது முகப்பில் இவங்க 80 அடி சாலை போடுறேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதில் வந்து அந்த ஏபிஜே அருள் சொல்கிறாரு, கவனமாக கேளுங்க, 80 அடி சாலைகளை அங்கே போடுகிறோம், மற்ற இடங்களை கூட ஆக்கிரமிக்காமல் அந்த சாலையின் மேலே தான் மண்டபங்களும் அமைக்கிறோம் அப்படிங்கிறார். அப்போ நீங்கள் சாலைக்கு மேலே யாராவது கட்டடத்தை கட்டுவாங்களா? சாலைங்கிறதே பொது பயன்பாட்டுக்காக தானுங்கய்யா. பொது பயன்பாட்டுக்காக ஒரு சாலையை உருவாக்கிட்டு அப்புறம் சாலைக்கு மேலே நான் கட்டடம் கட்டுவேன்னா அப்போ உங்கள் நோக்கம் என்ன? முதல்ல கட்டடம்னு நீங்கள் சொல்லுங்கள். கட்டடம்னு சொன்னால் நீ ஏன் இங்கே கட்டடத்தை கட்டுற அப்படின்னு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறத செஞ்சிருவோம். அது வந்து தியான மண்டபம் மற்ற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் எதுவுமே தேவையற்ற ஒன்று, இதெல்லாம் வந்து அனாவசியமானது, யாரும் கேட்காத ஒன்று, பயனற்ற ஒன்று. இவங்களே சொல்கிற மாதிரி இப்போ ஒரு வாதத்துக்கு இவங்க வாதத்துக்கே வர்றேன், 13 நாள் 14 நாள் தான் நீங்கள் சொல்லுங்க, அப்போ தான் கூட்டம் வருது. அப்போ கூட்டம் வருது. இப்போ எதுக்குமே கூட்டம் வராதுக்கு இம்மா பெரிய கட்டடங்களை நீங்கள் ஏன் கட்டிட்டு இருக்கீங்க? ஆனால் நிரந்தரமாக வந்து தியானம் பழகிறது, யோகா நிரந்தரமாக எதுக்குன்னு ஆராய்ச்சி மையம் வைக்கிறது, சித்த மருத்துவ மூலிகை ஐயாவுடைய கனவுப்படியே ஒரு மூலிகை ஆராய்ச்சி மையம் வைக்கலாங்க, நிறைய செய்யலாமே. நிறைய செய்யலாங்கிறதுல எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நிறைய தமிழக அரசே செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நான் சொல்கிறேன். மாவட்டந்தோறும் ஒரு மருத்துவ கல்லூரி இருக்குது. அந்த மருத்துவக்குள்ள ஆங்கில மருத்துவமனை இருக்குது. அந்த மருத்துவமனைக்குள்ளே சித்தா பிரிவு இருக்குது. அதுக்கப்புறம் நேச்சுரோபதி மருத்துவமனை இருக்குது, ஹோமியோபதி மருத்துவமனை இருக்குது. எல்லா மருத்துவ பிரிவுகளும் இப்போ வெவ்வேறு மருத்துவ பிரிவுகள் எல்லாமே அந்தந்த மாவட்ட தலைநகரங்களில் அமைச்சாச்சு. இது இல்லாமல் வட்ட தலைநகரங்களில் அரசு மருத்துவமனை இருக்குது, ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இருக்குது, ஊருக்கு ஊர் தெருவுக்கு தெரு சித்த மருத்துவமனை, மருத்துவ மெடிக்கல் ஷாப் எல்லா இடங்கள்லையும் இருக்குது. இங்கே ஒன்றும் வள்ளலார் சொல்ல விஷயங்கள் எதுவுமே அங்கே மட்டுமே இல்லை, உலகம் முழுக்க பரவி இருக்குது. நீங்கள் வடலூரில் வந்து இனிமேல் நீங்கள் ஒரு சித்த மருத்துவமனையை கட்டி அந்த சித்த மருத்துவமனைக்காக அந்த வடலூர் பகுதி மக்களோ அல்லது வெளியில் இருக்க மக்களோ அங்கே தேடி வரப்போகிறது கிடையாது. இதெல்லாம் வந்து எங்களை ஏமாத்துறதுக்காக இவங்க சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி. இவங்க கட்ட போகிறது என்னன்னா திராவிட மருத்துவமனைன்னு சொல்லலை, ஒரு மருத்துவ பயிற்சி, மருத்துவ ஆராய்ச்சி அப்படிதான் சொல்ல வர. மருத்துவ ஆராய்ச்சி எல்லா இடத்துலையும் பண்ணுங்களா சார்? மருத்துவ ஆராய்ச்சியே நீங்கள் பண்ணுங்களா? ஏன் நீங்கள் வெளியில் போய் கட்டுங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, என் வீடு வச்சு நான் ஒரு வீடு கட்டியிருக்கிறேன், என் வீட்டுக்குள்ளே பூஜை அறைக்குள்ளே கழிவறை கட்ட முடியுமா? கழிவறைக்குள்ளே குளியல் அறை வைக்க முடியுமா? குளியல் அறைக்குள்ளே சமையல் அறை வைக்க முடியுமா? அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா? அப்போ வடலூரில் வள்ளலாருக்கு தெரியாத ஒரு விஷயமா ஆசைகளையும் பற்றற துறக்கணும்னு சொன்ன வள்ளலார், மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை 3 ஆசைகளையுமே வேணான்னு சொன்னவர் 105 ஏக்கர் 106 ஏக்கர் இந்த பொதுமக்கள் கொடுத்த நிலத்தை எதுக்காக இவர் வாங்கணும்? அம்மா எனக்கு தேவையில்லை ஐயா, எங்களுக்கு தேவையில்லை, எனக்கு தேவை ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் இருந்தால் போதும், தர்மசாலை கட்டுறதுக்கும் சத்தியஞான சபை கட்டுறதுக்கும், எனக்கு மற்ற இடங்கள்லாம் தேவையில்லை, நீங்களே விவசாய நிலமாக பயன்படுத்திக்கிங்க, நீங்கள் வேறு ஏதோ உங்கள் பயன்பாட்டுக்கு பயன்படுத்திங்கன்னு ஐயாக்கு சொல்லியிருக்கலாமே. அவர் ஏன் அவ்வளோ பெரும் நிலத்தை வாங்குறாரு? மெக்கா மதினாவுக்கே 80 ஏக்கருக்குள்ளே தான் அதனுடைய பரப்பளவு. உலகத்திலே ஒரு வழிபாட்டு தலத்துக்கு 105 ஏக்கருக்கும் மேற்பட்ட ஒரு இடம் இருக்குதுன்னா உலகத்திலே அது வடலூர் பெருவெளி மட்டும்தான். அந்த பெருவெளி இடம் இன்னைக்கு தனியாரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. 130 ஆண்டுக்கு முன்னாடி, இன்னைக்கு நேற்று கிடையாது. அதனால் அந்த ஆக்கிரமிப்பு அரசு கட்டுப்பாட்டுக்கு வந்த பிறகு இது நம்முடைய மாநில அமைச்சர் சொல்கிறார்ல, சேகர் பாபு ஐயா, நாங்கள் பல 1000 லட்சங்களுக்கு
பல கோடிகளுக்கு பல ஏக்கர் அளவுக்கு நாங்கள் ஆக்கிரமிப்புகள் எல்லாம் அகற்றிட்டோம். இவ்வளோ பெருநகரம் வடபழனியில் இருக்கிற ஆக்கிரமிப்பை அகற்றிருக்கிறாருல. ஏன் வந்து 85 வருஷமா அரசு கட்டுப்பாட்டில் இருக்கிற இந்த இடத்துல 40 வள்ளலார் பெருவெளிக்குள்ள இருக்கக்கூடிய தனியார் ஆக்கிரமிப்புகளை அகற்றி அதை அகண்ட பெருவெளியாக வள்ளலாறு எப்படி பொதுமக்கள் கொடுத்தாங்களோ அது மாதிரியான ஒரு பெருவெளியாக நீங்கள் கொண்டுகிட்டு வாங்கலாம். அந்த முயற்சி நீங்கள் எடுங்கன்றேன். இப்போ நீங்கள் ஏன் தனியார் ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னு எங்களை கேட்கலன்னு சொல்கிறீங்களா? அதுக்கு போட்டி அப்போ நீங்களே ஆக்கிரமிக்கிறீங்களா? சரி, இந்த ஏபிஜே அருள் பொதுநல வழக்கு நிறைய 20க்கு மேலே போட்டிருக்கிறாரு. யாராவது ஒருத்தர் அவர் கூட நீங்கள் இருந்திருக்கீங்களா? இதே இந்த வள்ளலாருடைய அந்த பேர் இந்த அந்த இதுக்காக நிறைய விஷயங்களுக்காக ஒன்றுக்கு நீதிமன்றத்துக்கு போய் போராடி இருக்கிறார். அவருக்காக நீங்கள் யாரும் துணை நிற்கலை, படாத பாடுபடுத்திட்டு இருக்கீங்க. உங்களை போன்றவர்களாம் கிருபானந்தா வாரியார்கள் ஒரு நல்ல சேவை செய்யணும்னு வரப்போ அப்படி தான் பண்ணியிருக்கீங்க. நீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க இந்த மாதிரி உங்களை சேர்ந்தவர்கள். பிற்பாடு வந்துட்டு பொள்ளாச்சி மகாலிங்கம் நிறைய விஷயங்களை செய்யறதுக்காக வந்து அவரும் படாத பாடுபட்டிருக்கிறாரு. ஏன் இப்படி தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கிறீங்க? சுகி சிவம் அவர்கள் குற்றச்சாட்டு இதை வைக்கிறார். அவர் இந்த அருள் அவர் எவ்வளோ விஷயங்கள் செய்துட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட நீங்கள் எல்லாம் அனுசரணையாக யாருமே கூட நிற்கலையே நீங்களா? அதாவது ஏபிஜே அருளாகட்டும், ஏபிஜே தரப்பு நண்பர்களாகட்டும், அவங்க சொன்ன செய்திகளை அப்படியே உள்வாங்கி பேசிய நம்முடைய ஐயா சுகி சிவமாகட்டும், ஒரு செய்தியை மறந்துட்டு பேசிட்டு இருக்காங்க எல்லாரும். 20க்கும் மேற்பட்ட வழக்கு போட்டார், 20க்கும் மேற்பட்ட வழக்கு போட்டாருன்னு சொல்கிறாங்கல்ல. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அந்த நண்பர்கள் அத்தனை பேருமே சுகிசிவா கடைசியாக பேசி சுகிசிவா ஐயா உட்பட 20 வழக்குன்னு சொல்கிறாங்களே தவிர, ஆனால் அந்த முதல் ஒரே ஒரு வழக்கு பற்றி தான் மறுபடியும் பேசிகிட்டு இருக்காங்க. சத்தியஞான சபைக்குள்ளே லிங்க வழிபாடு இருந்துச்சு, சில வேண்டாத வேலைகள் நடந்துச்சு, விபூதி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அங்கே வள்ளலார் சொன்ன நெறிமுறைகளுக்கு மாறாக இருந்துச்சு, அதை ஏபிஜே ஐயா வழக்கு போட்டு தடுத்து அதெல்லாம் கலைந்தாருன்னு சொல்கிறது நியாயம், ஒத்துக்கிறோம், நாங்கள் மறுக்கலை. அது அவர் மட்டுமே செய்யலை. சன்மார்க்க அன்பர்கள் யார் யாரெல்லாம் கூட இருந்தாங்கன்னு சொல்லி வழக்கு தீர்ப்பை பற்றி தனியாக ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. அந்த புத்தகத்தில் அவரே சொல்லியிருக்காரு யார் யாரெல்லாம் இதுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. மற்ற சன்மார்க்க சங்கத்தவருடைய ஒத்துழைப்பு தான் நடந்தது. நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா, 20க்கும் மேற்பட்ட வழக்கு அவர் தொடுத்தாருன்னு சொல்கிறீங்களே, இந்த ஒரு வழக்கை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆனால் எண்ணிக்கையில் 20 வழக்கு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, மீதி 19 வழக்கை பற்றி நீங்கள் சொல்லவே தேவையில்லை. அந்த வழக்கு நிலுவையில் இருக்கா இல்லையா, வழக்கோட நம்பராவது சொல்லுங்கன்றேன். ஆமா, இத கதையாவே சொல்லிட்டு இருக்கிறது. ஒருத்தரை முன்னிறுத்துறது. அவர் 20க்கும் மேற்பட்ட வழக்கு போட்டாரு, 20க்கும் மேற்பட்ட என்ன 20 மேற்பட்ட பிரச்சனை அங்க நடந்துச்சு. அப்ப அதை நீங்க வெளிப்படையா சொல்லுங்க. நான் என்ன கேட்கறேன்னா, நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். நான் மறுக்கிறது கூட இல்லை, நான் இப்ப மறுக்க கூட இல்லை. நான் என்ன கேட்கறேன்னா, ஆர்வத்துல நான் கேட்கறேன், நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். அப்படி என்னதான் நீங்க வழக்கு போட்டீங்க? எத்தனை வழக்கு அங்கே நிலுவையில் இருக்குது? எத்தனை வழக்கு நீங்க ஜெயிச்சிங்க? இப்போ ஒன்று சொல்லிட்டீங்களா, அடுத்தடுத்த வழக்குகள் வெற்றி பெற்ற வழக்குகளை பற்றியெல்லாம் வரலாறு சொல்லுங்க. இந்த தலைமுறை சேர்ந்த நாங்க தெரிஞ்சுக்கிறோம். இப்போ ஏபிஜே அருள் வந்து சத்தியஞான சபையில வந்து விபூதி கொடுத்ததை தடுத்துட்டாருன்னு சொல்றீங்க. ஏன் அதே ஏபிஜே அருளுக்கு பக்கத்தில் இருக்கிற தர்மசாலையில் விபூதி கொடுக்கறது தெரியாதா? வள்ளலார் பிறந்த இல்ல மருதூர் இல்லத்தில் விபூதி கொடுக்கறது தெரியாதா? வள்ளலார் 9 ஆண்டு காலம் தங்கியிருந்த கருங்குழி இல்லத்தில் தானே ஐயா வந்து சன்மார்க்க சங்கத்தை 1865 தோற்றுவித்தார். அந்த இல்லத்தில் இன்னைக்கு வரைக்கும் விபூதி கொடுக்குறாங்களா? இவர் என்ன பண்ணாரு? வள்ளலார் சித்தி பெற்ற மேட்டுக்குப்பம் திருமாளிகளே வந்து விபூதி கொடுக்குறாங்களா? அங்கேயும் தடுக்கலை. இதெல்லாம் வந்து சும்மா வந்து இவங்க திரும்ப அதான் அவரை முன்னிறுத்துவது. இப்போ அவர் எழுதியிருக்கிற படித்த சில செய்திகளை கூட அந்த பேட்டியில் அந்த அவருடைய உரையாடல் இருக்கு இல்லையா, தொலைக்காட்சி உரையாடல், அதுலேயே சுகிசிவம் ஐயாவுடைய உரையாடல் 17 நிமிஷம் 40 செகண்ட் பேசின அந்த விஷயத்திலேயே ஏபிஜே அருள் இதுக்கு முன்னாடி என்ன பேசினாரோ அதை அப்படியே ஒப்பிக்கிற ஒரு முயற்சி தான் இது. அந்த 8 பேர்ல அவரும் ஒருத்தர் அங்கே போயிருக்கிறாரு தான் நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கோம். 8 பேர்ல அந்த கடைசியா நீங்க பாத்தீங்கன்னா வலது பக்கம் கடைசியா ஓரத்துல அவர் நிக்கிறாரு, ஏபிஜே அருள் நிக்கிறாரு, கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து இதை பேசுங்க அப்படின்றாரு. அதில் வந்து சன்மார்க்க சங்கத்தெல்லாம் ரொம்ப இழிவுபடுத்தி நம்முடைய சுகிசிவம் ஐயா பேசுகிறாரு. சன்மார்க்க சங்கத்தில் 7-8 பிரிவு இருக்குது, அதில் தியானம் பண்ணுறவங்க, தான் இருக்கிற இடம் தெரியாமல் நல்லவங்களாக இருக்கிறவங்க, அப்புறம் இல்லை இது விற்கிறவங்க, பொடி விற்கிறவங்க, மருந்து விற்கிறவங்க, லேகியம் விற்கிறவங்கன்னு கூட சொல்ல, விற்கிறவங்கோ அப்படின்னு இவர் என்னமோ கூவி வித்துட்டு இருக்கிறாரு. இவர் விற்கிறதுக்கு பொருத்தமானவர்னு அந்த உரையாடல் இருந்து பார்த்தா நமக்கு தெரியுது. அது மாதிரிலாம் சன்மார்க்க பேசுனவரை ஒரு நல்ல சிறந்த ஆன்மீக அவர் நல்ல சிறந்த இல்ல சொல்ற மாதிரி அவர் நடந்துக்கிறாருல்ல. அவர் சன்மார்க்க சங்கத்தவர்ல அப்படி சொல்லலாமா? சன்மார்க்க சங்கத்தவர்களை பத்தி இவருக்கு என்ன தெரியும்? இப்ப
இவர் மாட்டுக்கு ஒரு தடவை நீங்கள் மாட்டுக்கு ஏதோ ஒரு கருத்து கேட்டாங்க, ஒரு பிரச்சனை நடந்து போச்சுன்னு வடலூர் பெருவெளிக்குள்ளே போயிட்டு நீங்கள் இப்படி போயிட்டு நீங்கள் மாட்டுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு கருத்து சொல்ல வந்துட்டீங்களே, அப்போ அவங்க சொன்ன கருத்தை கேட்டீங்களே, சன்மார்க்க சங்கத்தவர்கள் ஏன் வந்து போர்க்கொடி உயர்த்திருக்காங்கன்னு யாராவது ஒருத்தரை சந்திச்சிருந்தா உங்களுக்கு இந்த கருத்து வெளிப்பட்டிருக்குமா? அப்போ நீங்கள் ஏன் அதை கேள்வி எழுப்பல? சந்திக்கலன்றீங்களா? ஆமாம், சந்திக்காம யாருமே சந்திக்கல. என்னையை விட்டுடுங்கய்யா. நான் என்ன கேட்குறேன்னா, சன்மார்க்க நண்பர்கள் யாராவது ஒருத்தர் நீங்கள் வந்து அந்த ஊர் பகுதி மக்களை சந்திச்சாரா நான் கேட்குறேன். வடலூர் பெருவெளிக்கு போனீங்கல்ல, என்னம்மா உங்களுக்கு குறை, ஏன் நீங்கள் இதை எதிர்க்கிறீங்க, ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு ஏன் கிராமத்து மக்களை சந்திக்கிறது? கிராமத்து மக்களை சந்திக்காததான் அந்த கருத்தை அவர் சொல்றாரு. ஆமா, அப்ப தெரியணும்ல. நான் தான் திரும்ப திரும்ப சொல்றேங்க, ஏன் வடலூர் பெருவெளிக்குள்ள நீங்க போறீங்க, பாட்டில் கிடைக்குது, அரசுக்கு வைங்க நீங்க ஒரு கோரிக்கை, நாங்க வைக்கிறோம். தமிழ்நாட்டில் படிப்படியா மதுக்கடைகளை மூடுங்க, நாங்க திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். எங்க கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க, தமிழக அரசுக்கு நீங்க சொல்லுங்க, மதுக்கடைகள்லாம் திறந்துருக்கலாம். ஏன் வடலூர் பெருவெளியில் மது பாட்டில்கள்லாம் இறஞ்சி கிடக்குது, சர்வதேச மையத்தை நீங்கள் அப்புறமா செய்யுங்கய்யா, முதல்ல சீர்திருத்த பணிகளை செய்யுங்க, வடலூரை புனித நகரமாக ஆக்குங்க. தூய்மை கேடாக இருக்கிறது அரசினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. 85 வருஷமாக கவர்மெண்ட் தானே பராமரிச்சிட்டு இருக்கு. மற்ற திருத்தலங்கள்லாம் நீங்கள் எப்படி வச்சிருக்கிறீங்க, ஏன் இந்த இடத்த இப்படி குப்பை மேடை ஆக்கி வச்சிருக்கிறீங்க, அரசினுடைய நிர்வாக சீர்கேடு தாங்கிறத ஏன் இவர் பகிரங்கப்படுத்தாமல் வெளிப்படுத்தாமல் எங்களை குற்றச்சாட்டிட்டு இருக்கிறாரு? அப்ப நோக்கம் என்ன? சன்மார்க்க சங்கங்களை என்ன நோக்கம் இருக்கும், யாருக்காக அவர் செய்யறாரு? இது அரசினுடைய நோக்கத்தை நிறைவேற்றுறாரு நான் சொல்றேன். அரசாங்கத்தினுடைய அரசாங்க நோக்கம் தான் நல்லதுன்னு சொல்றாரு அவரு. ஒரு நல்ல சிறந்த ஆய்வு, சர்வதேச ஆய்வு மையம் வரட்டாங்க, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய வந்து ஆய்வு பண்ணணும், இன்னும் பெரும் அளவில் அது புகழ் பெரிய அளவில் போய் சேரும். தங்கும் பாடசாலைக்கு ஒன்று நிறைய விஷயங்கள்லாம் அரசு செய்யறது. அப்படி வந்து அவர் பார்க்க நல்லா இருக்குல்ல உங்களுக்கு, ஏன் உங்களுக்கு அது ஆகலை, ஏன் அப்படி மாரி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஒரு இடத்துக்குள்ளாரே முடங்கி போகணுன்னு ஏன் நினைக்கிறீங்க? ஐயா கேட்குறாருல. இந்த கேள்வி நியாயமான கேள்வி. இந்த கேள்வியை வள்ளலாரே முன்னாடி இதுக்கு பதில் சொல்லிட்டார். நான் தான் மறுபடியும் சொல்றேன். எள்ளு போட்டா எள்ளு கீழே விழாத அளவிற்கு எதிர்காலத்தில் பெரும் கும்பல் இவ்விடத்திலே திரள போகிறது, இனி வரும் காலம் சன்மார்க்க காலம் அப்படின்னு வள்ளலார் எழுதுறார். இப்ப இவர் சொல்றாரு, பெருவெளிக்குள்ள நிறைய ஆக்கிரமிப்புகள், 400க்கும் மேற்பட்ட கடைகள்லாம் வந்துருச்சு அப்படின்னு. அந்த கடைகள் பூரா தற்காலிகமான கடைகள். அந்த கடைகளையும் அனுமதிக்கிறது அறநிலைத்துறை, அவங்கள்ட்ட பணம் வாங்கிட்டு தான் அனுமதிக்கிறாங்க. அதையும் நாங்க கூடாதுன்னு தான் ஒவ்வொரு ஆண்டுகளும் இதுக்காக மனு கொடுத்துட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வரைக்கும் போயிட்டு இருக்குங்க. பொதுநல வழக்கு வரைக்கும் இதுக்கு போச்சு. முந்தைய வடலூர் தலைமைச் சங்கத்தினுடைய தலைவர் படைப்பை பாலகிருஷ்ணன் அதுக்கான ஒரு முயற்சி எல்லாம் கூட எடுத்தாங்க. நீங்க அங்க ராட்ன சுத்திர ஏற்பாடு நடந்துச்சு. அங்க பல்வேறு வகையான கேளிக்கைகள்லாம் வந்து பசங்கள்லாம் விளையாடுற மாதிரியான இதெல்லாம் கொண்டு வந்து அமைச்சாங்க. இதெல்லாம் கூடாது இந்த இடத்துல அப்படின்னு நாங்க சொன்னோம். அதுக்கப்புறம் வந்து அங்க வந்து பலரும் வந்து கடைகளை போடுறாங்க, ஆக்கிரமிக்கிறாங்க. எல்லா ஆக்கிரமிப்புகளும் விழா காலங்கள்ல வர்றாங்க, கடையை போடுறாங்க, காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. அது வந்து தற்காலிகமான ஆக்கிரமிப்பு. மக்கள் கூடுகின்ற இடத்துல சந்தை மாதிரி வர்றாங்க, சின்ன சின்ன கடை வச்சுக்கிறவங்க வணிகம் நடத்துறாங்க. அது கூடாதுங்கிறத நாங்கள் எங்களுடைய நோக்கமாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதை அனுமதிக்கிறதும் அறநிலையத்துறை அங்கே இருக்கக்கூடிய நிர்வாக அதிகாரிகள் தான். இதை நீங்கள் நிரந்தரமாக ஏன் கட்டடம் கட்டுறீங்கன்றேன். தெருவில் ஒரு செல்ஃபோன் சிம் கார்டு கொட்டி விற்கிறவன் வந்து அவன் சும்மா தற்காலிகமாக ஒரு கொடை பிடிச்சிட்டு இருக்கிறான், சாயங்காலம் ஆச்சுன்னா அவுத்துட்டு போயிட போகிறான். அது மாதிரியான இது ஏற்பாடு. இது நீங்கள் வருஷத்தில் 13-14 நாள் தான் நடக்குதுன்றீங்க. அந்த இடத்துல வந்து வருஷத்தில் 3 நாள் தான் இசை விழா நடக்குது, 2 நாள் தான் அங்கே நடக்குது, 3 நாள் தான் நடக்குது. தற்காலிகமான ஒரு கூடாரம் போடுறாங்க, பிரித்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இதுக்காக இப்போ நிரந்தரமாக நீங்கள் ஒரு கட்டுமான பணி மேற்கொள்கிறீங்க. அது என்ன ஆகும்? அப்போ வருஷம் 365 நாளில் 3 நாள் போச்சுன்னா மீதி 363 நாள் அது பூட்டியே தானே கிடக்க போகுது. அது எதுக்கு நீங்கள் இடத்த ஆக்கிரமிக்கிறீங்க? அங்கே ஏன் பொருளாதார செலவு போடுறீங்க? 300-400 கழிவறை கொண்டுட்டு வரன்றீங்க. ஒரு சினிமா பார்த்துட்டு வெளியே வந்து அடுத்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அந்த இடத்த எவ்வளோ தூய்மைப்படுத்த வேண்டியதாக இருக்குது. நீங்கள் ஒரு நாள் விழாவை நடத்தி முடிச்சுட்டு அடுத்த 26 நாள் கழித்து நீங்கள் மாத பூசம் வரப்போகுது. 300 கக்கூசி நீங்கள் பூட்டி வச்சுட்டு அடுத்த 26 நாள் கழிச்சு திறந்த அந்த இடம் எப்படி இருக்கும்? எதுக்காக நீங்கள் இதெல்லாம் கட்டுறீங்கன்றேன். எல்லா கோயிலுக்குள்ளேயும் நீங்கள் கழிவறை தான் கட்டி வச்சுருக்கீங்களா? அப்போ எல்லா கோயில்களும் இல்லாமல் நீங்கள் வடலூர் பெருவெளிக்குள்ளே மட்டும் ஏன் நீங்கள் அத்துமீறி இதை பண்ணுறீங்கன்னு நான் கேட்குறேன். சன்மார்க்க சங்கத்தவர்கள் இருக்காங்களா இல்லையா? அவங்கள்ட்ட நீங்கள் கருத்து கேட்டிங்களா? இது வரைக்கும் அப்படியான ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடந்துச்சான்னு நான் கேட்குறேன். இதை நீங்கள் கேட்க வேண்டாமா சுகிசிவம் ஐயா? சன்மார்க்க சங்கத்தவர்கள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? அப்போ இவங்களுடைய நோக்கம் வாங்க உட்காந்து பேசுங்க, எல்லாம் பேசுவோம், நல்ல காரியத்துக்கு நல்லது நடக்குதுனாக்கா ஒத்துக்கிட்டு அதை செய்வோம், நம்ம உட்காந்து பேசுவோன்றார் அவர் தான். உட்காந்து பேசுறதுக்கு அவரோட எங்களுக்கு முடியாதுங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. என்னன்னா, அவர் முதல்ல ஒரு சார்பான நிலை எடுத்துட்டாரு. அவர் நடுநிலையாக பேசின மாதிரி தெரியல. ரெண்டாவது, எந்த விதமான அதிகாரம் அற்ற அவர்கிட்ட போய் நாங்கள் எதுக்கு பேசணும்? அவர்னா அரசாங்கத்தினுடைய பிரதிநிதியா? அவர்னா முதலமைச்சரா, அமைச்சரா, அரசினுடைய உயர் அதிகாரியா, அந்த துறை சார்ந்த அதிகாரியா, அல்லது அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட சிறப்பு பிரதிநிதியா? அவர் யார் இதில் வந்து எங்களை கூப்பிட்டு பேசுறதுக்கு? அவர் பட்டிமன்ற பேச்சாளராகவும் ஆன்மீக சொற்பொழிவாளராக இருக்கட்டும், கட்ட பஞ்சாயத்துக்காரராக மாற வேண்டாம். இல்லை, இது கட்ட பஞ்சாயத்தில் ஒரு நல்ல அடிப்படையில் ஒரு பிரச்சனை இருக்குது, உட்காந்து பேசி முடிப்போன்னு சொல்கிறதுக்கு நிறைய பேர் பெரியவங்க வருவாங்கள்ல, ஒரு விஷயத்துக்கு தலையிடுவாங்கல்ல,
அந்த மாதிரி ஏன் நீங்கள் எடுக்கக்கூடாது, ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க? இல்லை, அது பேச வேண்டியதாக இருக்குதுன்னா அதை தான் நான் முதல்ல சொன்னேன். சன்மார்க்க சங்கத்தவர்களை எதிர்ப்பவர்களை ஏன் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். வள்ளலாரே உருவாக்கி வச்சிருக்கிறதே ஒரு சர்வதேச மையம் தான். அதை இனிமே இவங்க வந்துக்கிட்டு சர்வதேச மையம் ஆக்கணும், ஏற்கனவே சர்வதேச மையமாக தான் அது இருக்குது. அதனால தான் வள்ளலார் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் இந்த இடத்துல வந்து திரளுவாங்கன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ திரள்வதற்கு மக்கள் எல்லாரும் கூடுவதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி கொடுக்காம நீங்கள் எதுக்கு அங்கே ஒரு அடையாள அழிப்பை கொண்டு வர்றீங்க? நீங்கள் எதுக்கு கட்டட குவியெல்லாம் அங்கே கொண்டுகிட்டு வரீங்க? கேட்டால் நான் 3 ஏக்கர்லாம் கட்ட போகிறேன், 2.5 ஏக்கர்லாம் கட்ட போகிறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் ஒட்டு மொத்தமாக அந்த அதுக்கப்புறம் அதனுடைய அடையாளங்கிறது சர்வதேச மையமாக தானே இருக்கும். அது வடலூர் வள்ளலார் தெய்வ நிலையம் அல்லது சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம், இந்த அடையாளம் இல்லாமல் வள்ளலார் சர்வதேச மையங்கிற ஒரு மையம் ஒரு சென்ட்ரா மாறுது. அதனுடைய புனிதங்கிறது ஒரு அரசு அலுவலகம் மாதிரி, ஒரு ஆய்வகம் மாதிரில நீங்கள் மாத்துறீங்க. அதை இந்த அடையாள அழிப்பு எதுக்குன்னு கேட்குறேன். இந்த அடையாளத்தை நீங்கள் வேற இடத்துல வைங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் கேட்குற ஒரே ஒரு விஷயம் இடத்த மாற்றுங்கன்றது மட்டும்தான். இப்போ நீங்கள் இது விஷயமாக ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போட்டிருந்தீங்க. என்ன நிலையில் இருக்குது? 1 லட்ச ரூபா உங்களை கட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. என்ன நிலையில் இருக்கு? ஆமாம், அதாவது வழக்கு வந்து இந்த பொதுநல வழக்கு தொடுக்கிறவங்களாம் இதை ஒரு ஃபேஷனாக வச்சுக்கிட்டு நிறைய பேர் இப்படி கொண்டு வர முயற்சியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுனால, நீதிபதி அப்படி ஒரு வாதத்தை சொன்னதுனால நீங்கள் வந்து இதோடைய உங்களுடைய வழக்கினுடைய நேர்மையை நிரூபிக்கிறதா இருந்தால் நீங்கள் இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் நீங்கள் வழக்கு தொடங்கும் போதே நீங்கள் வந்து 1 லட்ச ரூபா அதுக்காக வைப்பு தொகை கட்டணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த உத்தரவு அவர் வந்து இந்த மாதம் 5ஆம் தேதி, ஏப்ரல் 5ஆம் தேதி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் நேற்று 10ஆம் தேதி சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வந்திருந்தோம். 1 லட்ச ரூபாய்க்கான வரைவோலை, அதாவது டிமாண்ட் டிராஃப்ட் எடுத்து நான் வந்து அதுக்கு அந்த வரைவோலை எங்கள் பதிவாளருடைய பேருக்கு நாங்கள் அதை செலுத்திட்டோம். அதனால் இந்த வழக்கு வந்து வர 24ஆம் தேதி விசாரணை, பணம் கட்டியாச்சு. வழக்கு வர இந்த மாதம் ஏப்ரல் 24ஆம் தேதி வழக்கு விசாரணைக்கு வருது. நல்லது. இந்த விஷயங்களை நீங்கள் பொதுவாக நிறைய முன்னெடுத்துட்டு இருக்கீங்க. காரணம், உங்களுடைய கொள்ளு தாத்தா திருவருட் பாலசுப்ரமணியம் பிள்ளை அவர்கள் இந்த இந்து அறநிலைத்துறை உருவாக்கப்பட்ட போது ஓமந்தூர் ராமசாமி பீரியட் அந்த காலகட்டம் நினைக்கிறேன், 2வது ஆணையராக அதுக்கு இருந்தவர். இதுதான் இந்த வள்ளலார் இதெல்லாம் வந்து இந்து அறநிலையத்துறைக்கு கீழே கொண்டுட்டு வர்றாரு. சரிங்களா? உண்மைதான். 12/5/1938 அவர் காலத்துல தான் அது அரசுடைமையாக்கப்படுது. ஏன்னா இந்த ஆக்கிரமிப்புகள்லாம் அவர் நேரில் பார்க்குறாரு. பல்வேறு வகையான தடம் இதெல்லாம் இருக்கிறத கண்டுபிடிச்சி தான் தனியார் வசம் இனிமேல் இருக்க வேண்டாம், அரசு கட்டுப்பாட்டில் இருந்தால் தான் எஞ்சிய நிலங்களை பாதுகாக்க முடியுங்கிற நல்ல நோக்கத்தில் அவர் கொண்டுட்டு வர்றாரு. அவர் தான் இந்த ஒரு வள்ளலார் அவருடைய இந்த தொகுப்பு நூல்களெல்லாம். ஆமாம், ஆய்வு நூல்களாக 12 பகுதிகளாக கிட்டத்தட்ட 1931 தொடங்கி 1958 டிசம்பர் வரைக்கும் முடிச்சு 3150 பக்கத்தில் கிட்டத்தட்ட 3643 ஆராய்ச்சி அடிக்குறிப்புகள் போட்டு 35 ஆண்டு காலம் இதுக்காக அவர் வாழ்ந்த 70 ஆண்டு காலத்தில் பாதி நாட்கள் இந்த புத்தகத்தினுடைய பதிப்புக்காகவே ஒவ்வொருத்தரும் வாசிக்க வேண்டிய ஒரு புத்தகம் இந்த வள்ளலார் அப்படின்னா என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு அனுப்பியிருந்தீங்க. ஆமாம், அத்தனை புத்தகத்தையும் அந்த 12 புத்தகம் மொத்தமும் படித்து முடிச்சிருந்தேன். அதில் அந்த கடிதம் அவர் எழுதின அந்த காலத்தினுடைய அந்த கடிதங்கள்லாம் வியப்பான பல தகவல்களை வந்து சொல்லியிருந்தது. அது வியக்கத்தக்க ஒரு தொகுப்பு மொத்தமும். அதெல்லாம் அந்த கொள்ளு தாத்தா கொண்டு வந்தது 32. அது குறித்து ஒரு நாள் பேசுவோம் நம்ம கட்டாயம். நன்றி, வணக்கம்.